ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோப் வச்சு சிம்பிளாக நல்ல கிராண்ட் லுக் வர மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள். கீழே எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுறணும். இந்த மாதிரி கிராஸாக ஒரு 1.5 இன்ச் வர அளவுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக போட்டால் ரோப் வந்து கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு கேப் விட்டு போடுங்க, அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் அதை அந்த எட்ஜிலேருந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு எட்ஜிலேருந்து அந்த அளவு மார்க் பண்ணி எல்லா லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எல்லா லைன்ஸுமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி போடுங்க, அப்போ தான் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இதுதான் ரோப்பு, ரெடிமேடில் வரும் இல்லைங்களா, நம்ம பின்னாடி நாட் வைப்போம்ல அது. சாரியோட கலர் ஸ்கை ப்ளூ, அதனால் நான் ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைன் மேலே வச்சு கரெக்டாக தையல் அடிக்கணும். இந்த மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு ஒரு லுக் கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக பாக்ஸ் ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கட் பண்ண ரோப்போட பிசுரெல்லாம் மறைக்கிற மாதிரி இந்த லேஸ் வச்சு அந்த லைனை கவர் பண்ணணும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது இந்த ஸ்டோன் லேஸ் வந்து 2 லைன் வச்சுருக்கேன். ஹேங்கிங் பீட் வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டு கலரும் ப்ளூ, சாரியோட கலர் ப்ளூவும் வர மாதிரி கோல்டு ஒன்று ப்ளூ ஒன்று அப்படின்னு மாறி மாறி வர மாதிரி ஹேங்கிங் பீட் செட் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள், இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஸ்டோன் ஒட்டுற கம் வச்சு அந்த கேப் கரெக்டாக 4 பக்கமும் வர மாதிரி அந்த ஸ்டோன் வந்து கோல்ட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். இப்படி கையில் நம்ம ஒட்டினோம்னா அது வந்து நம்ம கையில் அந்த க்ளூ வந்துட்டு ஒட்டுறதுனால எல்லா ஸ்டோனும் நம்ம கையிலே ஒட்டிக்கும். அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி நீடில் லைட்டாக கம் வச்சு எடுத்து நம்ம ஒட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. கம் கொஞ்சம் அதிகமாக நல்லா க்ளூ நிறைய வச்சிங்கன்னா தான் அந்த ஸ்டோன் விழாது. இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். கீழே நம்ம போட்டிருக்க கம் தெரியாது. அதனால் நீங்கள் அதிகமாகவே கம் வைக்கலாம். ஒன்ஸ் இப்படி எல்லா கம்முமே அந்த ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த நடுவில் வந்து நம்ம இன்னொரு ஸ்டோன் ஒட்ட போகிறோம். நம்ம கீழே வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டோனு, அதை கரெக்டாக இந்த பக்கம் 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் வந்து அந்த பீஸ் வந்து வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது எல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து நல்லா ஹெவி ஒர்க் மாதிரி நல்லா தெரியும். பாருங்கள், நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த க்ளூவே தெரியாது. நல்லா அழகாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.